தமிழக அரசே விஜய் ஆட்சியிலே தமிழக மண்ணிலே மக்கள் கேட்கிறாங்க, தினம் தினம் விலைவாசி ஏன் ஏறுதுங்க? உழைக்கும் மக்களின் கண்ணீரை கேளுங்க, உண்மை நிலைமையை கொஞ்சம் பாருங்க. ஏறி போச்சு அரிசி விலை, ஏறி போச்சு சர்க்கரை விலை, ஏறி போச்சு பால் விலை, ஏறி போச்சு எண்ணெய் விலை, ஏறி போச்சு ஏழை வீட்டு சுமை கூடி போச்சு. காலை எழுந்ததும் சந்தைக்கு போனால் கையில் இருக்கும் பணம் போதவில்லையே, நேற்று வாங்கிய விலை இன்று இல்லையே, நாளை என்ன ஆகுமோ தெரியவில்லையே. மாத சம்பளம் வந்தாலும் மாத கடைசியில் கையில் இல்லையே, குடும்ப செலவு கூடிக்கொண்டே போகுது, குழந்தை கனவு தள்ளி போகுது. விஜய் ஆட்சியிலே ஏறி போச்சு அத்தியாவசிய விலை, ஏறி போச்சு சமையல் எண்ணெய், ஏறி போச்சு காய்கறி விலை, ஏறி போச்சு உழைக்கும் மக்களின் வாழ்க்கையிலே சுமைகள் மட்டும் கூடி போச்சு. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஏசி கார் கொடுத்தீங்க, ஓட்டு போட்ட மக்களுக்கு அல்வா கொடுத்தீங்க. சிலிண்டர் விலை மனசை வாட்டுது, மின்சார செலவு வீட்டை தாக்குது, பள்ளி கட்டணம் பையை காலி செய்குது, மருத்துவ செலவு உயிரை பயமுறுத்துது. ஒரு குடும்பம் ஓட ஓட செலவுகள் மட்டும் பின்னால் வருது, வருமானம் அதே இடத்தில் நிக்குது, விலைவாசி மட்டும் மேலே போகுது. வயலில் நின்ற விவசாயி கேட்கிறான், விதை விலையே நிப்படி ஏறுதென்று, உரம் விலையே நிப்படி கூடுதென்று, உழைப்புக்கு உரிய விலை எங்கே என்று வியர்வை சிந்தும் விவசாயிக்கு வாழ்க்கை மட்டும் ஏன் கசக்குதம்மா? உழைப்பவனின் கையில் நியாயமான விலை கிடைக்கும் நாள் எப்போது வரும் அம்மா? சட்டமன்றம் பேசட்டும், மக்கள் குரலும் கேட்கட்டும், வாக்குறுதி மட்டும் போதாது, வாழ்க்கை நிம்மதி வேண்டும். திட்டங்கள் பல வந்தாலும் பலன் மக்களுக்கு சேர வேண்டும், காகிதத்தில் மட்டுமல்ல கணத்தில் மாற்றம் தெரிய வேண்டும். ஏறி போச்சு மக்கள் செலவு, ஏறி போச்சு அரிசி சர்க்கரை பால் எண்ணெய் அத்தியாவசியம், ஏறி போச்சு உழைக்கும் மக்கள் கேட்கிறாங்க, நியாயமான விலை வேண்டுமென்று. அரசு யாராக இருந்தாலும் மக்கள் குரலை கேட்க வேண்டும், ஆட்சியாரிடம் இருந்தாலும் மக்கள் வாழ்க்கை உயர வேண்டும், விலைவாசி குறைய வேண்டும், விவசாயி வாய வேண்டும், நடுத்தர குடும்பம் நிம்மதியாக நாளை நோக்கி செல்ல வேண்டும். மக்கள் குரல் கேட்கட்டும், மாற்றம் நிச்சயம் வரட்டும், உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கட்டும், தமிழக மக்கள் வாழ்வு மலரட்டும். தமிழக அரசே விஜய் ஆட்சியிலே தமிழக மண்ணிலே மக்கள் கேட்கிறாங்க, தினம் தினம் விலைவாசி ஏலே
கண்ணீரை கேளுங்க. உண்மை நிலைமையை கொஞ்சம் பாருங்க.